9 வயது தாய்க்கு பிறந்தவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கின்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அந்த விடத்தை பேசியிருந்தார். அதே போன்று இவர் ஒரு வைத்தியராக இருக்கிறார். வைத்தியராக இருக்கின்ற போது இவரை சந்திப்பதற்கு பல தரப்பினரும் செல்வார்கள், பெண்கள் செல்வார்கள். குறிப்பாக அவர் ஒரு 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 வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார். எனக்கு இந்த சமூக ஊடகத்தில் பேச முடியும், அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அதை போடுங்க. எனக்கு அந்த வார்த்தையை பேசக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லை. ஒரு சமூக ஊடகத்தில் அப்படி பேசுறதுக்குரிய தைரியம் இல்லை எனக்கு. அவ்வளோ மோசமான ஒரு வார்த்தையை பாவித்திருக்கிறார் அவர். அந்த எல்லாத்தையும் ஒரு குழுவுக்குறியில் பேசுகிறாலும் மிக மோசமான வார்த்தை. இவ்வாறான வார்த்தைகள் பேசுவது என்பது சமூகத்திலே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரை, இவரை நம்பி இவரை ஒரு ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை தவறான வழியில் இட்டு செல்லும். ஒரு சமூகம் குறித்து ஒரு பிழையான சிந்தனைக்குள்ளே அவர்களை இட்டு சென்று விடும். இப்போதுதான் எல்லாவற்றையும் மறந்து வடக்கிலும் கிழக்கிலும், அது குறிப்பாக வடக்கு மக்கள் தமிழ் இளைஞர்களோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக பழக தொடங்கிவிட்டார். நாங்கள் இவர்களை இழந்து விட்டோமே, இவர்களோடு அன்பு பாராட்டம் இருந்து விட்டோம் என்ற அளவுக்கு நெருக்கமாக பழகின்றார். நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம் என்ற அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவருடைய இந்த கருத்தானது அந்த இளைஞர்கள் மத்தியிலே விசக்கருத்தை ஏற்படுத்திவிடும். எனவே திரும்பவும் மீண்டும் இன்னும் ஒரு சமூகம் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்தின் மீது ஒரு தவறான சிந்தனையை இட்டு சென்று இந்த சமூகத்தை பழி வாங்கவோ அல்லது இந்த சமூகத்தின் மீது தவறான எண்ணங்களை கொண்டு வரதுக்கு கருத்தாக